Good morning students. Previous class we learned intro part and trade in traders in the Pandya dynasty. Now this week we learn coastal trade in ancient Tamil Nadu. So big cities like Pumbukar had the Marurpattinam inland town and Pattinapakam coastal town had market and bazaars where many merchants meet one another for the purpose of selling and buying different kinds of commodities and food stuff. Okay, ஸோ பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் எந்த இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பூம்புகார், இது வந்து இன்லேண்ட் டவுன், உள்ளூர் சந்தைன்னு சொல்லுவாங்க. இது கடலோரம் சிட்டி. ஓகேவா? ஸோ இங்கே மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கமாடிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. போர்ட் டவுன்ஸ் லைக் தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி were always seen as busy with marts and markets with activities related in import and exports. So இந்த மாதிரி ஏரியா எதாவது தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி இதுங்கெல்லாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏரியாவுக்கு ரொம்ப டெவலப் ஆனாங்க. இன் such brisk trade, people of coastal regions engaged themselves in coastal trade and developed the intercontinental trade contacts. They were engaged in different kinds of fishing, piers and hunches, and produced salts and built ships. ஸோ முக்கியமாக அந்த ஹோட்டல் லைனில் அடுத்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா உப்பு, அப்புறம் நம்ம ஷிப்பில் எப்படி சின்ன சின்ன கட்டுமரம் கொண்டு எப்படி தயாரிப்பாங்களே ஸோ அது மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த போட் எப்படி இருக்கும்? போட் லைக் படகு, திமில், தோணி, அம்பு, உடும்பினி எக்ஸெட்ரா. ஸோ இதை எப்படிலாம் அழைச்சாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட். வேர் யூஸ் டு கிராஸ் ரிவர்ஸ் ஃபார் டொமஸ்டிக் ட்ரேட் வைல் களம், மறுகளம், வங்கம், நாவை எக்ஸெட்ரா வேர் யூஸ்டு ஃபார் கிராசிங் ஓஷன்ஸ் ஃபார் ஃபாரின் ட்ரேட். ஃபாரின் ட்ரேடுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே பாருங்க, லெசன் படகு, அம்புலாம் உள்ளூர் ட்ரேடுக்கு. ஓகேவா? இது வந்து ஃபாரின் ட்ரேடுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தான் டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டியூரிங் ஆன்ஷியன்ட் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த நேரத்தில் என்ன மாதிரி ரோல் மேக் பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் மேக் பண்ணாங்க? ஃபாரினர்ஸ் ஹூ டிரான்சாக்டட் பிஸ்னஸ் வேர் நோன் அஸ் யவனர்ஸ். ஸோ இது மெயின் அண்டர்லைன் பண்ணுங்க. இது ஒரு கொஸ்டின்ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? So Arabs who traded, so foreigner who traded என்ன சொல்றாங்க? யவனர். Arabs who trade with Tamil were called ஜோனகர். Pattinapalai prized Kaveri Pumbettinam as a city where various foreigners for high civilization speaking different languages assembled to transact business with the support of the kingdom. ஸோ இது நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியாது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் தெரிஞ்சவங்களோட கூட கூட்டிகிட்டு போய் ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. த ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் ட்ரேட் ரிலேட்டட் இன் 2 aspects, namely adequate infrastructures to sustain the trade and administrative machinery for taxation. During the Sangam period, மெயினான பாயிண்ட், டியூரிங் த சங்கம் பீரியட் த மெயின் ட்ரேட் ரூட்ஸ் வேர் பாசிங் த்ரூ திக் ஃபாரஸ்ட் ஓவர் வெஸ்டர்ன் காட்ஸ். த ஸ்டேட் ப்ரொடெக்டட் த மெர்ச்சன்ட் கார்னவஸ் ஆன் தீஸ் ட்ரேட் ரூட்ஸ் ஃப்ரம் ராபர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அனிமல். ஸோ இப்போ திருடர்கள் கூட்டம் வந்தால் பாருங்களேன். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் வழியாக மேற்கொள்ளும் போது திருடர்கள் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை எப்படி தடுத்துறாங்க? ஸோ அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஸோ மெயின் ரோட்ஸ் நோன் பெருவாளி வேர் பில்டு. ஸோ இப்போ ரோட் டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பிசைட்ஸ் ஸ்டேட் எக்ஸ்பேண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ஷிப்பிங் சச் அஸ் போர்ட்ஸ், லைட் ஹவுஸ், வேர் ஹவுஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ போர்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. அதாவது இங்கே பொருளை வச்சுக்கலாம், வேர் ஹவுஸ் அதை சேவ் பண்ண வச்சுக்கிறாங்க. அடுத்து லைட் ஹவுஸ், வெளிச்சம் தந்து வருது, படகு வருது, கப்பல் வருது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸெட்ரா. 2 ப்ரமோட் ஓவர்சீஸ் ட்ரேட். அதாவது என்ன பண்ணாங்க? ப்ரமோட் இன்னும் அதிகரிக்க பண்ணாங்க. எதை?
சி ரூட்டில் அதாவது ஃபாரின் ட்ரேட்ஸை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க. மெனி மச் போர்ட்ஸ் were developed during the Sangam period. Kaveri Pumbatinnam was the chief port of kingdoms of Cholas. So Kaveri Pumbatinnam Cholas. இப்போ எந்த ஏரியாமா? யா திருச்சி. While Nagapattinam, Marakanam, Arikamedu, etc. were other small ports on east coast. Similarly, Pandyas developed Korkai, Saliyur, Kayal, Margalur, Pattinam and Kumari for foreign trades. The state governments installed checkposts to collect custom along the highways and the ports. நம்ம இப்போ இங்கே கூட சுங்கவரி கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. எதுக்கு? ஸோ அப்போ தான் அவங்க இந்த இதெல்லாம் போடுறாங்களே, அவனுக்கு ரோடு போடுறாங்க, அவங்க காப்பாற்றுறதுக்காக என்னென்ன செய்கிறாங்க, இந்த லைட் ஹவுஸ், வேர் ஹவுஸ்லாம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டு கலெக்ட் த டாக்ஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடல்யா டு ட்ரேட். ஸோ கௌடல்யா, சாணக்கியர் இதை பற்றி என்ன சொல்றாரு? சாணக்கியர் எழுதியதான் கௌடல்யா. அவர் ட்ரேடை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? கௌடல்யாஸ் அர்த்தசாஸ்திரா டிஸ்கிரைப்ஸ் எக்கனாமிக் இன் மயூரியன் time. This brought out history of marketing practiced some 2000 years ago. According to Kaudalya, trade in medieval India was centralized since the commodities produced could not be sold in the location of productions. The state designed certain places for selling and commodities. It levied duties on goods brought into the city could be sold after payment of duty. Only certain merchants were authorized to engage in trade to sell at prices fixed by the chief controlled of state trading. The profit margin allowed for traders ranged between 5% for indigenous goods and 10% of imported goods. அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்ன சொன்னாங்க? சாணக்கியர் என்ன சொல்றாரு? மிடில்வேல் பீரியட், இடைக்காலத்தில் நடந்தது. ஒரு இடத்துலயே இது வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நகரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நகரத்தில் வரி செலுத்திய தான் விற்கணும் ட்ரேடர்ஸ் சரியா? ஸோ அப்படி விற்கும்போது 5% வெளிநாட்டு பொருட்களுக்கும் 5% உள்நாட்டு பொருட்களுக்கும் 10% வெளிநாட்டு பொருட்களுக்கும் டாக்ஸ் விதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் செஞ்சாங்க. என்ஹான்ஸ் த ஸ்டாண்டிங் ஆஃப் லிவிங் பீப்புள்ஸ். கௌடல்யா கேவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ட்ரேட் இன் relations to treasury, taxation, industry, commerce, agriculture, and the conservation of natural resources. Arthashastra focused on creation's wealth as the meanings to promote the well-being of the state. He advocated maintenance of perfect balance between state management and people's welfare through trading activities. ஓகேவா? இவங்க அந்த காலத்தில் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ண, அதாவது ட்ரேடில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அர்த்தசாஸ்திர நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காமர்ஸ் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. India was prosperous even during this medieval period from 12th to 16th century despite political upheavals. Balban was the first sultan who paved in the way in the dense forest and helped trades and their commercial carnivores to move from one market to other market. So இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பால்பன் வந்தாரு, நெக்ஸ்ட் அலாவுதீன் வந்தாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரா நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.